மதுரை பேருந்து நிலைய வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள புதிய வணிக வளாகத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கட்டி முடிக்கப்பட்டு ஒரு வருடமே ஆகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், கட்டி முடிக்கப்பட்டு ஒரு வருடமே ஆகிறது இந்த வணிக வளாகம் பயன்பாட்டில் இருக்கிறதா? எப்படி இந்த விபத்து ஏற்பட்டது? மதுரை மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த பெரியார் பேருந்து நிலையத்தில் 3 மாடி கட்டடமானது இந்த வணிக வளாகமானது கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடமானது கட்டி 95% முடிந்த நிலையில் இதற்கான திறக்கப்படாமலே இந்த கட்டடமானது இருந்து வந்தது. இந்த நிலையில் இந்த மீதமுள்ள அந்த 5% பணிகளானது விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று சரியாக 4 மணி அளவில் இந்த வணிக வளாக கட்டடத்தில் தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு இந்த பெரியார் பேருந்து நிலைய தீயணைப்பு துறையினர் 2 வாகனங்களில் அதுவும் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த கட்டடத்தில் மின்கசிவு காரணமாக தற்போது தீ விபத்து நடக்கவில்லை எனவும் அங்குள்ள பணிபுரிபவர்கள் தீப்பெட்டி உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்திய போது அங்குள்ள அந்த குப்பைகளில் தீயானது பிடித்து மலமலன எரிந்ததில் கரும்புகையானது இந்த பெரியார் பேருந்து நிலையம் முழுவதுமே சூழ்ந்துள்ளது. இதனால் இந்த தகவல் அறிந்து தற்போது பெரியார் பேருந்து நிலைய பகுதியில் உள்ள இந்த தீயணைப்பு வீரர்கள் 20க்கும் மேற்பட்டோர் தற்போது சம்பவ இடத்திற்கு வந்து விரைந்து இந்த தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதங்கள் தடுக்கப்பட்டுள்ளது. இந்த வணிக வளாகம் கட்டப்பட்டு ஓராண்டு நிலையில் இந்த பணிகளானது இன்னும் முடிக்கப்படாமலே உள்ளது. 95% இந்த பணிகள் முடிந்த நிலையில் இந்த வணிக வளாகத்தில் 4000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் 300க்கும் மேற்பட்ட வணிக கார்கள் நிறுத்தும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இது மேலும் இல்லாமல் இந்த மின் தூக்கிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு வணிக வளாகமாகவே இந்த கட்டடமானது கட்டப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த தீ விபத்தானது இன்று மதியம் போல் நடந்துள்ளதால் இந்த காம்ப்ளெக்ஸ் அருகாமையிலே இந்த பெரியார் பேருந்து நிலையம் உள்ளது. இந்த பெரியார் பேருந்து நிலையத்தில் ஒரு நாளைக்கு 2000க்கும் மேற்பட்டோர் தங்களது வேலைகளுக்கு மற்றும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள் என வந்து சேரும் வண்ணம் உள்ளன. எனவே திடீரென இந்த தீ விபத்து ஏற்பட்டது அந்த பகுதிகளில் பயணிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ச்சியாக இந்த சம்பவ இடத்திற்கு பெரியார் பேருந்து நிலைய தீயணைப்பு நிலையத்திலிருந்து விரைந்து வந்து இந்த பணிகளை வந்து இந்த தீயை வந்து அணைத்ததால் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த இதில் பெரும் சேதங்கள் எதுவும் ஆகவில்லை எனவும் அங்கு வைக்கப்பட்டுள்ள அந்த கட்டட பணிகள் பொருட்கள் மட்டுமே சிறிதளவு சேதமடைந்ததாகவும் தற்போது தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நன்றி சுபாஷ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.